ஹாய் மை டியர் குட்டீஸ். நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா அந்த ஹாப்பி க்ரோ. ஒன் டே க்ரோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு, சடனாக ஸ்வானை பார்க்குது. ஸ்வான் என்னடா நம்மளை விட இவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, நம்ம பிளாக்காக இருக்குமேட்டு அதுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்வான்கிட்ட போய் கேட்குது, நீ எப்படி ஸ்வான் இவ்வளோ ஒயிட்டாக இருக்க, நீ தானே இந்த உலகத்தில் ஹாப்பியான பேர்டுன்ட்டு. அதுக்கு ஸ்வான் சொல்லுது, நான் ஹாப்பியான பேர்டு தான், ஆனால் நான் பேரட்டை பார்க்காத வரைக்கும். ஆனால் பேரட்க்கு வந்து 2 கலர்ஸ் இருக்கணும்னா உடனே க்ரோ பேரட்டை போய் கேட்குது, நீ தானே உலகத்துலேயே ஹாப்பியான பேர்ட். அந்த பேரட் சொல்லுது, நான் ஹாப்பியான பேர்டாக தான் இருந்தேன், ஆனால் நான் பீஜியான் மயிலை பார்க்காத வரைக்கும். மயிலை வந்து அந்த காக்கா பார்க்குது, மயிலை வந்து அவ்வளோ பீப்புள்ஸ் பார்க்குறாங்க. அதுக்கு உடனே ஆச்சரியமாக போச்சு. உடனே காக்கா போய் மயில்கிட்ட கேட்குது, நீ தானே அந்த உலகத்திலேயே ஹாப்பியான பேர்ட். அதுக்கு மயில் சொல்லுது, என்கிட்ட நிறையா கலர்ஸ் இருக்குது, அதனால தான் நான் இந்த கேஜ் உள்ள இருக்கேன், ஆனால் எனக்கு ஒன்றை மாதிரி ஹாப்பியாக இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னு மயில் சொன்னோன்னே அந்த காக்கா ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஹாப்பி ஆகணும். கலர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பிரைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.